ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாறாது கசப்பு என்றால் என்ன என்று தெரியுமா? மாறா என்றால் கசப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்கல, கடைசியா தண்ணி கிடைச்சிருச்சு. ஆனா அந்த தண்ணியை ஓடி போய் குடிக்கிறாங்க, கசப்பா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல, புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார் மோசேயிடத்துல, ஒரு மரத்தை அந்த தண்ணீர்ல போட சொன்னாரு. போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாயிடுச்சு. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு கசப்புகளை பார்த்திருக்கோமா இல்லையா? நிறைய கசப்புகள். நிறைய பேர் நம்ம வெறுத்திருக்காங்கல்ல, காரணமே இல்லாம வெறுப்பாங்க. நம்ம நினைப்போம், இவங்க ஏன் நம்ம வெறுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஆனா இவங்க வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையே கசப்பு போல இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல கர்த்தர் நம்மை தேற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால என்னாச்சு, அந்த கசப்பெல்லாம் மதுரமா மாற்றிட்டாரு. அந்த மரத்தை அந்த தண்ணீர்ல போடுறது போல இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ள ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம மனசெல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு. அதே போல இன்னைக்கு கேட்டிருக்கவங்க எத்தனையோ பேரு ஒரு வார்த்தைக்காக தேடிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அவர்களுடைய கசப்பெல்லாம் மதுரமாக மாறும். அது மாத்திரம் இல்ல, வியாதிகள் ஒரு வார்த்தை சொன்ன போது மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாருங்க, ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க, வேதனையோட இருக்காங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என்னப்பா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாரான்னு சொல்லி ஏக்கத்தோட காத்திருக்காங்க. நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அந்த மரத்தை தண்ணீர்ல போட்ட உடனே மாறாவின் கசப்பெல்லாம் மதுரமாக்கினீரே. ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய கசப்பெல்லாம் மதுரமாக்கும்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒருவேளை இப்பொழுது சுகவீனமா, ஐயோ என்னை காப்பாற்றுறது கூட யாரும் இல்லையே, டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, மனுஷங்களும் கைவிட்டுட்டாங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனையில மூழ்கி எப்படின்னா வெளியே வருவேன்னு தெரியாது, சோர்வோடு இருப்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, வீட்டுல குடிப்பழக்கம் இருக்கனால பிரச்சனையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மதுரமாக மாறும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும்.
துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அன்றைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றி உங்களுக்கு நன்மை செய்யப்படுறாரு. சில வேளையில சில பேருக்கு 3rd ஸ்டேஜ் கேன்சர் இல்ல 4th ஸ்டேஜ் கேன்சர்ல டாக்டர்ஸும் கைவிட்டிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய கசப்பை மதுரமாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். God bless you. ஆமென்.